இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் மறைவுக்கு மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவு மது ஒழிப்பு முயற்சிக்கு பேரிழப்பு என்றும் தெரிவித்துள்ளனர். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாடு காங்கிரசின் முன்னாள் தலைவரும் பெருந்தலைவர் காமராசரின் அன்பை பெற்றவருமான குமரி அனந்தன் உடல்நலக் குறைவால் காலமானார் என்பதை அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்ட சிறந்த தலைவர்களில் குமரி அனந்தனும் ஒருவர். வாழ்நாள் முழுவதும் மக்கள் நலனுக்காகவும் தமிழகத்தின் நலனுக்காகவும் பாடுபட்டவர். இளம் வயதிலேயே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் நாடாளுமன்றத்தில் தமிழில் வினா எழுப்பும் உரிமையை பெற்றுத்தந்தவர். அஞ்சல் துறை படிவங்களை தமிழில் வெளியிட வேண்டும் என்று போராடி வெற்றி பெற்றவர். வானூர்திகளில் தமிழில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் போராடியவர். என் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் மிகுந்த அன்பு கொண்டவர். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட மதுவுக்கு எதிரான போராட்டங்களில் குமரி அனந்தன் கலந்து கொண்டுள்ளார். அன்னை தமிழை காப்பதற்காக பாமக மேற்கொண்ட முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்கியவர் அவர். ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளரான குமரி அனந்தனை இயற்கை நம்மிடமிருந்து பிரித்ததை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. குமரி அனந்தனை இழந்து வாடும் அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட குடும்பத்தினர், நண்பர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக காங்கிரசின் மூத்த தலைவரும் பெருந்தலைவர் காமராசரின் சீடருமான இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் உடல்நலக் குறைவால் காலமானார் என்பதை அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். தேசப்பற்றுமிக்க குடும்பத்தை சேர்ந்தவரான குமரி அனந்தன் இளம் வயதிலேயே காங்கிரஸ் கட்சியில் தம்மை இணைத்து கொண்டார். காமராசர் காலத்தில் இளைஞர் காங்கிரசின் மாநில அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட அவர் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கட்சியை வளர்த்தார். காமராசரின் அன்பை பெற்று அவரது சீடராக மாறிய குமரி அனந்தன் காமராசரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய நாகர்கோயில் மக்களவை தொகுதியில் 1977ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவராவார். என் மீது தனிப்பட்ட முறையில் அன்பு கொண்டிருந்தவர். தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவரது உயர்ந்த நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. அதை பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் சாதிக்க முடியும் என்று உறுதியாக நம்பினார். அண்மையில் கூட உடல் நலிவடைந்த நிலையிலும் என்னுடன் தொலைபேசியில் பேசிய குமரி அனந்தன் தமிழ்நாட்டில் எப்படியாவது மதுவை ஒழித்துவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவரது மறைவு மது ஒழிப்பு முயற்சிக்கு பேரிழப்பாகும். குமரி அனந்தனை இழந்து வாடும் அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட குடும்பத்தினர், நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்.